ஒரு ஹீரோயின் இல்ல, ஒரு பாட்டு இல்ல. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கு, நிறைய மெசேஜ், சோஷியல் மெசேஜும் இந்த படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. தான் பிள்ளைய கற்பழிச்சவனை எப்படி பழி வாங்கணும்ன்றத யாருக்கு அடுத்தபடியா ஒரு வெற்றி படம் வந்திருக்குன்னா அதோட பெரிய பிரம்மாண்ட வெற்றி படம்னா அது இந்த படத்தை தான் சொல்லலாம். நம்மளும் காலரை விட்டு சுத்தலாம். குரங்கு பொம்மையில ஒரு சிறு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் பட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்த கதை இந்த படத்துல நம்ம கதவுல போய் மாட்டின மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதி மாட்டினாரான்றதோட நம்ம கதவுல பயணிக்கிற மாதிரி இருக்கு. விறுவிறுப்பா போயிருந்துச்சு, எந்த இடத்துலயும் போர் அடிக்கல, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. யாரோட ஆக்டிங்? விஜய் சேதுபதி சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி சதுரங்க வேட்டையில நடிச்சவரு அந்த போலீஸ் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவர் தான் லாஸ்ட் கதையோட ட்விஸ்டே அவர் தான். அவர் போலீஸ் தான் நடிச்சுட்டே இருந்தாரு. லாஸ்ட் அந்த விஜய் சேதுபதி கேட்டா போகும்போது சூப்பரா இருந்துச்சு. நீங்களாம் ஒட்டிக்க கூடாதா, உங்களுக்குலாம் ஒரு கடுமையான ஒரு தண்டனை தரேன்னு சொல்லிட்டு ஒரு குப்பத்தட்டியை காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு போய் ரிவிஞ்சு அடிக்கிறாரு பாரு. ஒரு ரிவிஞ்சு விஜய் சேதுபதி அவர் நடிச்ச படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா எனக்கு இது அமைஞ்சிருக்குது. விஜய் சேதுபதி சாரோட 50th மூவி இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு எமோஷனல் டிராமா ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கு, நிறைய மெசேஜ், சோஷியல் மெசேஜும் இந்த படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு சின்ன பசங்க, ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல பெண்கள், நல்ல ஒரு லேடிஸோ ஒரு நல்ல பெண்கள் பாக்குற மூவி தான் இது. சின்ன சின்ன கேட்டு அந்த குட்டி பாப்பா சூப்பரா பண்ணிச்சு. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு நீங்க வந்து கூடி கொடி இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அவங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் ஒரு பீட் செம்மையா கொடுத்துருக்காங்க. வேற லெவலா இருக்கு படம். சீரியஸா எல்லாமே தார் மாதிரி தக்காளி சோறு சார். படம் வந்து அருமையான ஒரு ஃபிலிம் சார். நான் ரொம்ப ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் டைட்டில் கார்டுல இருந்து எண்ட் ஃபினிஷ் நிதிலன் சாரோட பேர் வர வரைக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஸ்கிரீன் பிளே தான் படத்து, ஆக்டிங்லாம் ஸ்கிரீன் பிளே தான் படத்துல. ஸ்கிரீன் பிளே பிரிச்சு அழகா பிளாட் செட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. சூப்பர் லாகே இல்ல படத்துல. டைட்டா இருந்துச்சு படம். இன்டென்ஸ் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. முக்கியமா வந்துட்டு நிறைய மணிகண்டன் நிறைய வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஆர்டிஸ்டுக்கு இந்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அண்ட் மோரோவர் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவரை வந்து நீங்க வில்லனா தூக்கி பண்ணும்போது அது இன்னுமே பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அவரை நான் வில்லனா பார்த்தது கூட கிடையாது இது வரைக்கும். அவர் வில்லனா நடிச்சு அண்ணன் ஒரே ஒரு வாட்டு அண்ணன் ஒரே ஒரு ரெண்டு உண்மையிலே கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. சீரியஸா படம் உண்மையிலே நல்லா இருக்கு. பிஜிஎம்ல இந்த மாதிரி கூட இருக்கு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதோட பொண்ணோட அந்த பாசத்தோட இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் லாஸ்டோட ட்விஸ்ட் அந்த படத்துல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோயின் இல்ல, ஒரு பாட்டு இல்ல, அழகா இருந்தது படம். இது வந்து மயில் திரும்பியோட ஆக்டிங் வேற லெவலு, மணிகண்டன் ஆக்டிங் வேற லெவலு, அபிராமி அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி படத்துல நித்திலன் படத்துல விஜய் சேதுபதியான்ற மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்திருக்காங்க. இது பேச படம், இது வெற்றி படம். அவர் 50வது படம், அருமையான படம். எல்லா தந்தைமார்களும் இதை பாருங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா இனிமே கவர்மெண்ட் அரசாங்கம் அதுக்கு இதுக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காம ஸ்ட்ரெயிட்டா போங்க. அங்கேயும் நட்டின்னு ஒருத்தர் ஒரு நல்ல போலீஸ்காரர் இருக்கிறாரு, ஓகேங்களா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஏன்னா போலீஸ்காரங்க நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. படத்தை தரமா எடுத்திருக்காங்க, தரமான வெற்றி. 50வது படம் அவரோட அருமையான வெற்றி. ஆணுக்கு நம்ம எந்த அளவுக்கு விடுதலை சுதந்திரமும் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு ஒரு பொண்ணுக்கும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுன்றவங்க அவ்வளவு ஒரு முக்கியமானவங்க. நம்ம சமூகத்துல அவங்களுக்கும் நல்ல ஒரு பெண்ணுங்களுக்கும் நல்ல வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்க அதே உரிமை பெண்களுக்கும் நம்ம கொடுக்கணும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். So this film is a really worthy film to watch and milestone film. VJS50 படத்துக்கு வந்து ஒரு சரியான ஸ்டோரி செலெக்ஷன். He's proved himself. அவர் வந்து வேற என்ன மாதிரி ஒரு மாசான ஒரு ஸ்டோரி கூட எடுத்து பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர்லாம் பண்ணல. அவர் எப்பவுமே how he started and how where he is headingங்கிறது கரெக்டாக வெளியே பண்ணியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்லாம் சூப்பர் ட்விஸ்ட். கடைசி கிளைமேக்ஸ்லாம் எமோஷன் சூப்பர் ட்விஸ்ட். சான்ஸே இல்லை. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இன்டென்ஸ் சூப்பரா இருந்துச்சு படம். சான்ஸே இல்லை. 50th in 2024ல ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் விஜய் சேதுபதி தான் விட்டுருக்காங்க. பக்கா மெயின்டைன் ஆயிருக்கு. அதை உடைக்கிறது எனக்கு கூட ப்ளூ சட்டை மாறன நான் சொன்னாரு. சில படங்கள் அப்படி இப்படின்னு சொல்றாரு, ஆனா அவரை நான் மதிக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேஸ்ட் குப்பை காதுன்ற மாதிரி சொன்னாரு, தப்பா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. படம் டோட்டலாவே நல்லா இருந்தது. நீங்களும் டைம்ல தான் போய் பாருங்க. அதான்ப்பா கிளைமேக்ஸ் தான்ப்பா. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து பொறுமையா எடுத்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு கடைசியா ஒரு மகாராஜாவா வந்து உண்மையுமே இந்த மாதிரி ஆளுக்குதான்
பண்ணுவோம். ஓகேங்களா? பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு வர வேணாம். பட் அப்பாவும் அந்த அம்மாவும் வந்து பாருங்க. ஒரு தந்தையா வந்து இந்த படத்தை பாருங்க. உங்க பிள்ளைய நீங்க காப்பாத்துறப்போ நீங்க ஒரு மகாராஜனா இருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா கதையும் சொல்லிட்டா எவ்வளவு வந்து பார்க்க மாட்டான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். 2024 பெண்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய மகாராஜாவா இந்த ராஜா வந்திருக்கிறாரு. விஜய் சேதுபதி அண்ணா, நீங்க சூப்பரு. நல்ல அருமையான கண்டென்ட் நல்லா பண்ணிருக்கீங்க. சூப்பர்.